வணக்கம். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் செய்யக்கூடிய பணிகள் இரண்டு. ஒன்று, உயிர் வாழ்வதற்கான உணவினை தேடுதல். இரண்டு, தன்னைப் போலவே தன்னுடைய சந்ததியை பெருக்குதல். எல்லா உயிர்களும் உணவை தேடுவதை தன்னுடைய குறிக்கோளாக, லட்சியமாக, அன்றாட பணியாக செய்து கொண்டிருக்கின்றன. இந்த உணவு வாய் வழியாக உண்டு வயிற்றுக்கு செல்லக்கூடியது. ஆனால் மனிதன் மட்டும் இரண்டு வகையான உணவுகளை உண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறான். ஒன்று வயிற்றுக்கான உணவு, இன்னொன்று அறிவுக்கான உணவு. இந்த அறிவுக்கான உணவு கற்பதன் மூலமாக வரும், கேட்பதன் மூலமாக வரும். வாய் வழியாக செல்லக்கூடிய உணவு கீழே இறங்கி வயிற்றுக்கு செல்லுகிறது. ஆனால் செவி வழியாக செல்லக்கூடிய உணவு மேலேறி மூளைக்கு செல்லுகிறது. அது யாருக்குள் செல்லுகிறதோ அவர்களை மேலே உயர்த்துகிறது. இந்த உலகத்தில் தாமே முயன்று கற்றுதான் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்ற நிலை இல்லை. கற்பதால் கிடைக்கக்கூடிய அறிவை விட கற்றவர்கள் சொல்லுவதை கேட்பதால் கிடைக்கக்கூடிய அறிவு நிரம்ப கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். தேடி தேடி சென்று நாம் பெறுகின்ற அறிவிலே பல நமக்கு பயன்படும், பயனில்லாமல் போகும். நம் உழைப்பும் நேரமும் வீணாகும். ஆனால் கேள்வி செல்வத்திலே அடுத்தவர்கள் தேடி தேடி அதிலே பயனுள்ளதை மட்டும் எடுத்து நமக்கு தருகின்ற பொழுது நமக்கு நேரம் மிச்சமாகும், உழைப்பும் குறைவாக இருந்தால் போதும். வள்ளுவர் என்ன கூறுகிறார்? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களில் பலர் செவியாகிய உணவு அது குறித்து கவலைப்படாமல் வயிற்றுக்கான உணவை மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாய் வழியாக உண்ணும் உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு அவர்கள் மக்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாக்களாகிய விலங்குகளும் இந்த வேலையைத்தானே செய்து கொண்டிருக்கின்றன. மனிதன் உயர்ந்தவன், மற்றவர்களிடமிருந்து மேம்பட்டவன் என்பதை காட்டுவது எப்போது? அறிவை பெறுகின்ற பொழுது. அந்த அறிவு கல்வியாலும் கேள்வியாலும் கிடைக்கும். குறிப்பாக கேள்வியால் நிரம்ப கிடைக்கும். அந்த செவிக்கு உணவினை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யாமல், கற்றவர் சொல்வதை கேட்காமல், செவிச்செல்வத்தை வாங்கி நெஞ்சாகிய களத்திலே சேமித்து வைக்காமல், வெறும் வயிற்றுக்கான உணவை தேடி தேடி அலையக்கூடியவர்களை பாரதி கூட வேடிக்கை மனிதர்கள் என்று சொல்லுவார். தேடி சோறு நிதம் தின்று என்று. வள்ளுவர் இன்னும் கடுமையாக பேசுகிறார். பாரதி வேடிக்கை மனிதர் என்று கூறியவர்களை வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? செவிக்காகிய உணவை தேடாமல் வெறும் வாய் வழியாக உண்டு அதன் சுவையிலேயே திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விலங்குகளே, நீங்கள் எல்லாம் செத்தால் என்ன, உயிரோடு இருந்தால் என்ன என்று கடுமையாக கேட்கிறார். கேள்வி என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். நன்றி, வணக்கம்.